நண்பர்களுக்கு வணக்கம். கவியின் கவி இந்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நாம பார்க்க இருக்கிற பாடல் ஒரு தத்துவ பாட்டு. தத்துவ பாட்டு அப்படின்னு சொன்னா நாம பொலிட்டிக்கல் சாங்ஸ் தான் நிறைய எழுதுறீங்க, திடீர்னு காதல் பாட்டையும் எழுதுறீங்க. இது என்ன தத்துவ பாட்டு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் பெரும்பாலும் நிலையாமையை குறித்த விஷயங்களை வியந்து ஓதி எழுதுவதில்லை. ஆனா வாழ்க்கைங்கிறது ஒரு பாசிங்கா தான் இருக்குது அப்படிங்கிற அந்த உண்மையை எழுதுறேன். கவிஞர் வைரமுத்துவே என்ன சொல்லுவாருன்னா, வாழ்க்கை மாயைன்னு எழுதக்கூடாது அப்படிங்கிறத அவர் ஒரு கொள்கையா வச்சிருக்காரு. ஆனா கண்ணதாசன் பெரும்பகுதி வாழ்க்கை மாயை அப்படிங்கிறத தான் தத்துவமாவே சொல்லிட்டு இருந்திருக்காரு. நிறைய பாடல்கள் அந்த மாயை, அதாவது இந்த உலகம் எல்லாம் ஒரு காயமே இது பொய்யடா, வெறும் காற்றடைத்த பையடா, இப்படிப்பட்ட அதையே தத்துவம்னு சொல்லக்கூடிய ஒரு போக்கு இருந்தது. அதை அப்படி கிடையாது, வாழ்வை முற்போக்காக எடுத்துக்கொள்ள வேண்டும். அவரு என்ன சொல்றதுன்னா, அகரம் இப்போ சிகரம் ஆச்சு, தகரம் இப்போ தங்கம் ஆச்சு அப்படின்னு ஒரு முற்போக்கான பாடல்களை எழுதுவாரு. அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு. ஆனா அவரும் கூட சுச்சுவேஷன் கொடுத்தா எழுதித்தான் ஆகணும். கனவு காணும் வாழ்க்கையாவும் கலைந்து போகும் கோலங்கள்னு அவர் தான் எழுதினாரு. ஸோ அதனால சுச்சுவேஷன் என்ன கொடுக்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் பாடல்களும் வரும். கண்ணதாசன் காலகட்டத்தில் ஒரு மாதிரியான தத்துவம் இருந்தது, பிறகு வெவ்வேறு மாதிரியான தத்துவங்கள் இருந்தது. இப்ப இந்த பாடல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வீழ்ந்தால்தான் தெரியும். வாழ்க்கையில நாம ஒரு விஷயத்த பட்டு அனுபவிச்சாதான் தெரியும். அதுக்கு முன்னாடி வரல எல்லாருமே நம்ம கூட இணக்கமாகவும் நமக்கு ஆதரவாகவும் இருக்கிறது மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த விஷயத்தை விளக்குகிற ஒரு பாடல் இது. வீழ்ந்தால்தான் தெரியும், நாம் வீழ்ந்தால்தான் தெரியும், எத்தனை கால்கள் நமக்காய் ஓடி வரும், எத்தனை கரங்கள் நம்மை தூக்க வரும் என்பது ஒரு முறை வீழ்ந்தால்தான் தெரியும். வீழ்ந்தால்தான் தெரியும், நாம் வீழ்ந்தால்தான் தெரியும், எத்தனை கால்கள் நமக்காய் ஓடி வரும், எத்தனை கரங்கள் நம்மை தூக்க வரும் என்பது ஒரு முறை வீழ்ந்தால்தான் தெரியும், நாம் வீழ்ந்தால்தான் தெரியும். இந்த கைகள் என்னை தூக்கி நிறுத்தும் என்று நம்பிய கைகள் வீழ்ந்த போது வராமல் போகலாம், நாம் வீழ்ந்த போது வராமல் போகலாம். எங்கிருந்தோ சில அந்நிய கைகள், முன்பின் நாமும் அறியா கைகள் உரிய காலத்தில் உதவிக்கு வரலாம், உணர்வுடன் நம்மை உயர்த்தி விடலாம். இதற்காகவாவது விழ வேண்டும், இதற்காகவாவது விழ வேண்டும். யார் நம்மை தூக்குவார், யார் நம்மை விட்டு விலகுவார் என்கிற உண்மையை அறிவதற்காகவது ஒருமுறை நாமும் விழ வேண்டும், ஒரு முறை சறுக்கி விழ வேண்டும். வீழ்ந்தால்தான் தெரியும், நாம் வீழ்ந்தால்தான் தெரியும், எத்தனை கால்கள் நமக்காய் ஓடி வரும், எத்தனை கரங்கள் நம்மை தூக்க வரும் என்பது ஒரு முறை வீழ்ந்தால்தான் தெரியும். இந்த கைகள் என்னை தூக்கி நிறுத்தும் என்று நம்பிய கைகள் வீழ்ந்த போது வராமல் போகலாம், நாம் வீழ்ந்த போது வராமல் போகலாம். எங்கிருந்தோ சில அந்நிய கைகள், முன்பின் நாமும் அறியா கைகள் உரிய காலத்தில் உதவிக்கு வரலாம், உணர்வுடன் நம்மை உயர்த்தி விடலாம். இதற்காகவாவது விழ வேண்டுமா, இதற்காகவாவது விழ வேண்டும். அண்ணா அண்ணா என்று நம்முடன் அன்பாய் உருகி பேசுவான், பல ஆறுதல் வார்த்தை கூறுவான், இவன்தான் நமக்கு இறுதி வரையில் வருவான் என்று நினைத்திருப்பாய், உதவி தருவான் என்று நினைத்திருப்பாய், ஆபத்து நாளில் அவன்தான் முதலில் காணாமல் போவதை கண்டுகொள்வாய், அவன் காணாமல் போவதை கண்டுகொள்வாய். இந்த அதிசய உறவை அளப்பதற்காவது ஒருமுறை ஏனும் விழ வேண்டும், நீ ஒருமுறை ஏனும் விழ வேண்டும். வீழ்ந்தால்தான் தெரியும், நாம் வீழ்ந்தால்தான் தெரியும், எத்தனை கால்கள் நமக்காய் ஓடி வரும், எத்தனை கரங்கள் நம்மை தூக்க வரும் என்பது ஒரு முறை வீழ்ந்தால்தான் தெரியும். அண்ணா அண்ணா என்று நம்முடன் அன்பாய் உருகி பேசுவான், பல ஆறுதல் வார்த்தைகள் கூறுவான், இவன்தான் நமக்கு இறுதி வரையில் வருவான் என்று நினைத்திரு
நினைத்திருப்பாய், உதவி தருவான் என்று நினைத்திருப்பாய். ஆபத்து நாளில் அவன்தான் முதலில், காணாமல் போவதை கண்டு கொள்வாய். அவன் காணாமல் போவதை கண்டு கொள்வாய். எவரும் நமக்கு இல்லை என்பதை, நான் தான் நமக்கு உதவி என்பதை அறிந்து கொள்ள வேண்டுமெனில் அதற்காகவாவது விழ வேண்டும், அதற்காகவாவது விழ வேண்டும். கொஞ்சம் வலுவாய் முயன்றால் போதும், நாமே எழுந்து விடலாம் என்கிற உண்மையை அறிந்து கொள்வதற்கு, நம் ஆற்றலை உணர்ந்து கொள்வதற்கு ஒரு முறையேனும் விழ வேண்டும். நீ ஒரு முறையேனும் விழ வேண்டும். எவரும் நமக்கு இல்லை என்பதை, நாம் தான் நமக்கு உதவி என்பதை அறிந்து கொள்ள வேண்டுமெனில் அதற்காகவாவது விழ வேண்டும். நாம இவ்வளவு விளக்கமா இவ்வளவு பெருசா எழுதிய பாடலைத்தான் மிகச் சிறியதாக நறுக்கு தெரிச்ச மாதிரி ஒரு ஹைக்கூ கவிதை மாதிரி 2000 வருஷத்துக்கு முன்னாடியே திருவள்ளுவர் கேட்டினும் உண்டோர் உறுதி கிளைஞரை நீட்டி அளப்பதோர் கோல் அப்படின்ட்டு முடிச்சுட்டு போயிட்டாரு. ஆனா அதை கொஞ்சம் வேற மாதிரி, அதுவே அப்படின்னு சொல்ல முடியாது, இதுக்கு வேற தன்மை இருக்குது இந்த பாட்டுக்கு. இதோட ஃபீல் வேற இருந்தாலும் நீங்க ஒரு தடவை விழுந்தீங்கன்னா தான் யாரெல்லாம் உங்களுக்காக வருவார்கள், யாரெல்லாம் உங்களுக்கு உதவி செய்வார்கள். நீங்க சில நேரங்கள்ல இவங்கெல்லாம் உதவுவாங்கன்னு நினைச்சிருப்பீங்க, அவங்க வராம போயிடுவாங்க. இவையெல்லாம் யாருன்னே நமக்கு தெரியாது, அவர்கள் திடீர்னு வந்து உதவி நம்மளை தூக்கி விடுவார்கள். அது மட்டும் இல்ல, சில நேரங்கள்ல யாருமே வரமாட்டாங்க, அவங்க யாரையும் எதிர்பார்க்கவும் முடியாது, எதிர்பார்த்தவங்க வரவும் செய்யறது இல்ல. கடைசியில நாமளே விழுந்தா நாமளே எழுந்துடலாம் அப்படின்னு சொல்லி தட்டி தடுமாறி நாம் எழுந்து விடலாம். இப்படி எழுந்துடலாங்கிற அந்த நம்பிக்கை, அல்லது எனக்கே இவ்வளவு நாளும் தெரியாது, இப்படிப்பட்ட ஒரு நெருக்கடி வந்ததுன்னா இந்த பள்ளத்துல விழுந்து எந்திரிக்கக்கூடிய ஆற்றல் எனக்கு இருக்குங்கிறது சாதாரண காலகட்டத்தில் எனக்கு தெரியாது. ஆனால் விழுந்து எந்திரிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியும். இந்த ஐசிஐஜ்ல ஒரு செய்தி வரும். ஐசிஐஜ் படம் பார்த்துருப்பீங்க. அதுல ஒரு சிங்கம், அப்புறம் ஒரு ஸ்லாத்து, அப்புறம் ரெண்டு யானைகள் இதெல்லாம் உண்டு. அவர்கள் ஐசிஐஜ் 2 நினைக்கிறேன். அதுல பல்வேறு இன்னல்களை சந்திப்பாங்க. அதை பற்றி பேசும்போது நாம ஒரு பெரிய ஆறை சந்தித்தோம், பெரிய மலையை சந்தித்தோம், ஒரு பெரிய பள்ளத்தை சந்திச்சோம், கடலுக்குள்ள முங்கி எந்திச்சோம், பெரிய பெரிய பிரச்சனைகளை சந்திச்சோம் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அந்த சின்ன ஸ்லாத் சொல்லும், இவ்வளவும் சந்திச்சதுக்கு அப்புறமும் நாம உயிரோடு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லும். அப்பதான் அந்த சேத்துன்னு சொல்ற அந்த இன்னொரு அந்த சிங்கம் சொல்லும், நீ இன்னைக்குதான் உருப்படியா ஒரு நல்ல வார்த்தை சொல்லியிருக்கிற அப்படின்னு சொல்லும். அதே மாதிரி இவ்வளவு பெரிய நெருக்கடிகள் வரும்போது அதையெல்லாம் தாண்டி சர்வை பண்ணுகிற ஆற்றல் நமக்கே இருக்கு அப்படிங்கிறதை தெரிந்து கொள்வதற்காகவாவது சில சவால்களை நாம் சந்திக்க வேண்டும் அப்படின்னு சொல்றதுதான் இந்த பாடல். கொஞ்சம் வலுவாய் முயன்றால் போதும், நாமே எழுந்து விடலாம் என்கிற உண்மையை அறிந்து கொள்வதற்கு, நம் ஆற்றலை உணர்ந்து கொள்வதற்கு ஒரு முறையேனும் விழ வேண்டும். ஒரு முறையேனும் விழ வேண்டும். இதை இன்னும் நுட்பமாக உங்களுடைய ஃபீல்ல நீங்க புரிஞ்சுக்கோங்க. மேலும் ஒரு நல்ல பாடலோடு சந்திக்கிறேன். இந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது பிடிச்சிருந்ததுன்னா இந்த பாட்டை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த பாடல்களை குறித்து மற்ற நண்பர்களுக்கு பகிர்ந்து உரையாடுங்கள். நன்றி, வணக்கம்.